வணக்கம், வெல்கம் டு ஆர்விஎஸ் நியூஸ். இன்றைக்கி நம்ம தேவப்பிரயாகோடைய கண்டினியூஷன் பார்க்கலாம். இது தேவப்பிரயாக்லேருந்து ருத்ரப்பிரயாக் போகிற ரூட். இது அப்ராக்சிமேட்டாக 67 கிலோமீட்டர்ஸ் ஆகும். பஸ்ஸில் ஒரு 3 மணி நேரம் ஆகும் போகிறது. நம்ம நேற்று பார்த்த வீடியோவில் தேவப்பிரயாகில் ரகுநாத்ஜி கோயில்னு பார்த்தோம் இல்லையா? அது ராமாயண காலத்திலேருந்தே இருந்த கோயில். அதுக்கப்புறம் ஆதி சங்கராச்சாரியா புனரமைச்சிட்டு ரீபில்ட் பண்ணதாக அதோடைய ஆதாரம் எல்லாமே இந்த கோயிலுக்குள்ளேயே இருக்குது. நீங்கள் இங்கே பார்த்தாலும் அதெல்லாம் பார்க்கலாம். நாங்கள் முதல் நாள் ஹரித்வாரில் ஒரு 5:30 மணிக்கு கிளம்பி இந்த பஸ்ஸில் இங்கே ஒரு 9:30 to 10 o'clock வந்துட்டோம். அதுக்கப்புறம் ஒரு 2-3 hours இங்கேயே ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்புறம் இங்கேருந்து ருத்ரப்பிரயாகுக்கு போயிட்டோம். அப்புறம் ஈவினிங் அங்கே ருத்ரப்பிரயாகுடைய சங்கமம்லாம் பார்த்துட்டு அங்கே நைட்டில் பிகேடிசின்னு ஒரு ஹோட்டலில் தங்கியிருந்தோம். இந்த பிகேடிசி எதுன்னா பத்ரிநாத் கேதார்நாத் டெம்பிள் கமிட்டி. இதோடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், அதை பாருங்கள். நாங்கள் அங்கேயே ஸ்டே பண்ணிவிட்டு அப்புறம் மறுநாள் தான் நாங்கள் சோனப்பிரயாக்கு கிளம்பி போனோம். இதுதான் ருத்ரப்பிரயாக். ருத்ரப்பிரயாகில் ஒரு நாரதா டெம்பிள் ஒன்று இருந்தது. ருத்ரப்பிரயாக் எதுன்னா அலக்கானந்தா நதியும் மந்தாகினி நதியும் சங்கமிக்கும் இடம்தான் இந்த ருத்ரப்பிரயாக். அலக்கானந்தா நதி பத்ரிநாத் கோயிலேருந்து வருது. இது மிகவும் அமைதியாக போயிட்டுருக்கு, பாருங்கள், அழகாக இருக்கும். மந்தாகினி நதி கேதார்நாத் கோயிலேருந்து வருது. இந்த 2 நதியும் சங்கமிக்கும் இடம்தான் அந்த ருத்ரப்பிரயாக். இங்கேருந்து தான் அலக்கானந்தா நதின்னு போகுது. நம்ம தேவப்பிரயாகில் பார்த்தோம் இல்லையா, அந்த அலக்கானந்தா நதி தான் இங்கேருந்து போயிட்டுருக்கு. இங்கே பக்கத்துலேயே ஒரு கோயிலும் இருக்குது, ருத்ர கோயில்னா. அங்கே கேமரா எடுக்க விடலை, அதனால் கேமராவில் எடுக்கலை. இந்த லாட்ஜில், இந்த இடத்துல தான் லாட்ஜ் எல்லாம் இருக்குது. இங்கே தான் நாங்கள் தங்கியிருந்தோம். தான் ஃபஸ்ட்டு டேயோட காஸ்ட்டு. மறுநாள் நாங்கள் ருத்ரப்பிரயாக்லேருந்து சோனப்பிரயாகுக்கு போனோம். சோனப்பிரயாக்லேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் ஷேர் ஜீப்பில் போனோம்னா இந்த த்ரியுகி நாராயணா டெம்பிள்னு ஒன்று வரும். இந்த த்ரியுகி நாராயணா டெம்பிளில் தான் சிவனும் சத்தியும் கல்யாணம் நடந்தது. இது த்ரியுகின்னு ஏன் சொல்கிறாங்கன்னா 3 யுகங்களாக இந்த கோயில் இருக்கிறதாகவும், இந்த 3 யுகங்களும் இந்த உள்ளே இருக்கிற ஒரு யாக குண்டில் தீ எரிஞ்சிக்கிட்டே இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. இது ரொம்ப நல்லாயிருக்கும், ரம்யமான இடம் பார்க்குறதுக்கு. இங்கே ருத்ரகுண்ட், பிரம்மகுண்ட், விஷ்ணு குண்டுன்னு 3 தீர்த்தங்கள் இருக்கும் இடம்தான் இது. இந்த தீர்த்தத்தில் தான் சிவனும் சத்தியும் நீராடினதாகவும், தேவர்கள் எல்லாரும் இந்த கல்யாணத்துக்கு வரும்போது இங்கே தான் நீராடினதாகவும் சொல்லப்படுகிறது. இங்கே உள்ள ஒரு சின்ன சிவன் சிலையும் விஷ்ணு சிலையும் இருக்குது. இங்கே வரும் பக்தர்கள் எல்லாருமே இங்கே சடங்குகள்லாம் செய்கிறாங்க. தம்பதிகளாக சின்ன சின்ன சடங்குகள்லாம் செய்கிறாங்க. ரொம்ப புண்ணியமாகவும் நினைக்கிறாங்க. அதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. உள்ள ஒரு சின்ன யாக குண்டில் தீ 3 யுகங்களாக எரிஞ்சிட்ருக்கிறதுனால இங்கே வரும் பக்தர்கள் எல்லாருமே சின்ன சின்ன விறகாகவும் கொடுக்குறாங்க. அதில் இருக்கும் சாம்பலை திருநீராக பிரசாதமாக அவங்க வீட்டுக்கு எடுத்து போகிறாங்க. ரொம்ப புண்ணியமாகவும் நினைக்கிறாங்க. இதான் அந்த குண்டு, தீ 3 யுகங்களாக எரிஞ்சிட்ருக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஆர்விஎஸ். இனி நாளைக்கு அடுத்த நாளுடைய இந்த கேதார்நாத் போகிற வழி பார்க்கலாம். இதுதான் டே 2 காஸ்ட்.